இப்போ எனக்கு வந்து ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வேணும், பஞ்சியான பேஸ் வேணும், ஸ்ட்ராங் ஏஎன்சி இந்த செக்மெண்ட்டில் நல்ல பேட்டரி லைஃப் கொண்ட ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 4 ப்ரோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 4ஓட விமர்சனம் போட்டிருந்தேன். இப்போ 4 ப்ரோ பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அதோட பட்ஸ் 4ஓட விலை வந்து 3000 rupees கிட்ட இருக்குது. இதோட விலை வந்து 4000 rupees கிட்ட இருக்குது. விலைகள் மாறலாம், லேட்டஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர்ஸ்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இதோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். 12mm டைட்டானியம் கோட்டட் டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க. அப் டு 55 டெசிபல் அடாப்டிவ் ஏஎன்சி இருக்குது. எல்எஸ்டிசி 5.0 ஏஏசி எஸ்பிஎஸ்சி கோடக் சப்போர்ட் வருது. ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத் 6.0 சப்போர்ட் உண்டு. மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6 அணை தந்திருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்லேயும் 3 அணை இருக்குது. பேட்டரி வந்து அவங்க ஸ்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸில் 13 hours 54 hours வந்து டோட்டலாக வித் கேஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 minutes சார்ஜ் போட்டால் 13 hours பிளேபேக் டைம் கிடைக்குது. மல்டி டிவைஸ் சப்போர்ட்டும் உண்டு. ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வருது. ரொம்ப கை கடக்கமான ஒரு கேஸ், ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜீன்ஸ் பேக்கெட்லலாம் வச்சிங்கன்னா பல்ஜிங்காக தெரியாது. ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் நல்லாவே இருக்குது. இதோட குவாலிட்டி அடியில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. பேட்டரி லெவல் ரெட் ஆச்சுன்னா பேட்டரி லெவல் கேஸில் குறைவுன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து இந்த பட்ஸ் 4.4 கிராம் கிட்ட இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. ஷார்ட் ஸ்டெம் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸோட மேக்னெட்டிக்கும் நல்லா தந்திருக்காங்க. எவ்வளவு ஷேக் பண்ணாலும் கீழே விழலை. காதில் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏஎன்சி ஆனாக இருக்குது எனக்கு தென்படுது. ஸோ இந்த ரூமில் இருக்க சில ஆம்பியன் சவுண்டில் வந்து டக்குன்னு கம்மியானது எனக்கு உணர முடியுது. எவ்வளவு ஷேக் பண்ணாலும் கீழே விழல. ஃபிட்டிங் நல்லா இருக்குது. எப்பவுமே உங்கள் காதுக்கு உகந்த இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாயிருக்கும். பெட்டர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து இந்த ஆப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணலாம். மற்ற ஃபோன்களுக்கு ஹே மெலடி ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி, ஆஃப் மோடுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. 3D ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஈக்குவலைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பேலன்ஸ், செரனேட், பேஸ்ன்னு தந்திருக்காங்க. ஈக்குவலைசர் கஸ்டம் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் ஆக்ஷன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்லைட் பண்ணால் போதும். ஸோ ஸ்லைட் அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்கள் வந்து வால்யூமை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இந்த ஆப்பில் டபுள் டேப் பண்ணி இன்கமிங் கால் அட்டன் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து காலை டிக்ளைன் பண்ணலாம். இப்போது ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு பஞ்சியான பேஸ் வேணும். பேஸ் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ட்ரெவல்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பட் பேஸ் கொஞ்சம் ஃபார்வர்டாக, அதுவும் வந்து க்ளீனான பஞ்சியான பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுது. எனக்கு வந்து பட்ஸ் 4 விட இதோட பேஸ் வந்து நல்ல ப்ரொனவுன்ஸ்டாக க்ளீனான பஞ்சி பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நீங்கள் பேஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதோட க்ளீன் பஞ்சி பேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ப்ளஸ் மற்ற நோட்ஸ் எல்லாமே வந்து நல்ல பேலன்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. பொதுவாக எனக்கு வந்து டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனோட கால் குவாலிட்டி எனக்கு பிடிக்காது. என்ன தான் சொன்னாலும் இந்த ஒயர்டு இயர்ஃபோனு இல்லாட்டி இந்த நெக் பேண்டுக்கான குவாலிட்டி வந்து இந்த இயர்பட்ஸில் வராது, எந்த பிராண்ட்னாலும் சரி. பட் இதில் வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. 3 மைக் இருக்குது. ஒரு டீசெண்டான குட் ஆடியோ கால் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரி லைஃப் நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது. ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 13 hours கிடைக்கும். ஏஎன்சியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours கிட்ட வந்து வருது. பட் வெரி குட் பேட்டரி, லாங் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு பட்ஸ்லேயும் கேஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 10 minutesல சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 13 hours ப்ளேபேக் கிடைக்குது. அது பிக் அட்வான்டேஜ். ஸோ இதான் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 4 ப்ரோ. எனக்கு வந்து க்ளீன் பஞ்சியான பேஸ் கொண்டு ஒரு நல்ல ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன், நல்ல பிராண்டோட டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 4 ப்ரோ குட் பை. இந்த பட்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மட்டும் தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பார். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.